சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஆனா இந்த நேரத்துல தான் இதெல்லாம் பண்ணுவேன். இந்த சளி பிடிச்சி என் உயிரை வாங்குதே. பட் நல்லா வந்து ஃப்ளெக்சிபிள் தான். பப்பு தங்க குட்டி, அந்த சவுண்டை கொஞ்சம் குறைக்கிறீங்களா மம்மி? நான் வந்து சென்னை எடுத்துட்டு போக மாட்டேன், இங்கே இருக்கட்டும். சென்னையை எடுத்துட்டு போனா நான் கண்டிப்பா அழுக்கு பண்ணிடுவேன். இங்கேருந்து வரலாம் கேக்க தூக்கிட்டு. ஹலோ மக்களே, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல். நீங்க இப்பதான் என்னோட வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க. என்னோட பேர் அபிதா ராஜ்மோகன். பார்த்தவங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல பெல் ஐகானை மறக்காம கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா, நீங்க ஆல்ரெடி தமிழ்ல பாத்துருப்பீங்க, பர்த்டேக்கு வந்து கிஃப்ட்ஸ்லாம் தான் பார்க்க போறோம். ரொம்பலாம் கிடையாது, ரொம்ப கம்மியா தான் இருக்கும். பட் எனக்கு எல்லாமே எனக்கு ஸ்பெஷல் தான். ஸோ அதை நான் உங்களுக்கு ஷேர் பண்ண நினைச்சேன், அதனால தான் இந்த வீடியோ மேக் பண்றேன். பட் ஈச் அண்ட் எவ்ரி கிஃப்ட் வந்து எனக்கு ரொம்ப ஸ்பெஷல். ஏன்னா இவ்வளோ வயசு நான் வந்ததுக்கு அப்புறமே எனக்கு வந்து கிஃப்ட் பண்ணணும்னு தோணி பண்றதே பெரிய விஷயம். ஸோ நான் வந்து ரொம்ப பேசுவேன் வளவலன்ட்டு. அது இன்ட்ரோலே பேசக்கூடாதுன்றதுனால நம்ம இப்போ வீடியோக்குள்ள போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நான் வந்து எங்கள் அக்கா வாங்கி கொடுத்த கிஃப்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். போன வருஷம்லாம் வந்து எனக்கு 23 கிஃப்ட் பண்ணான். இந்த வருஷம் எனக்கு வந்து கம்மியாக தான் பண்ணியிருக்கா. இருந்தாலும் இட்ஸ் ஓகே. அவள் வந்து ஊர்லேயே இல்லை, அங்கே இருக்கா. ஸோ என் அக்கா வந்து எனக்காக கொடுத்த கிஃப்ட்ஸை 2 டிஷர்ட் அண்ட் தென் ஒரு பேகி பேண்ட்டு. நான் எந்த மாதிரி ஸ்டைல் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு என் அக்காவுக்கு தெரியும். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிஷர்ட் நான் உங்களுக்கு வந்து காட்டுறேன். இது வந்து ஒரு ஸ்கின்னி ஃபிட் டிஷர்ட் மாதிரி இருக்கும். இந்த மாதிரி டிஷர்ட்ஸ் வந்து பேசிக்காக ரொம்ப பிடிக்கும். நான் ஒல்லியாக இருந்தும் போது எனக்கு கொஞ்சம் நல்லா காட்டுச்சு. இப்போ நான் கொஞ்சம் குண்டாயிட்டேன். இதுக்குன்னே நான் வந்து ஒல்லியாயிட்டு இந்த மாதிரி ட்ரெஸ்லாம் போடணும் ஒரு மோட்டிவோட சுற்றிட்டு இருக்கேன். வந்து சைஸ் பார்க்கறதுக்கு உங்களுக்கு எஸ் மாதிரி தெரியலாம், பட் நல்லா வந்து ஃப்ளெக்சிபிள் தான். இதான சைஸ் வந்து எஸ் கிடையாது, இது எம் தான். இதில் வந்து ஃபேவரட்டா 2 கலர் போடுவேன். ஒன்று பிளாக், ஒன்று பீச். பீச் வந்து எனக்கு கொஞ்சம் ஃபேரா காட்டுற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆகும். ஸோ அதனால நான் வந்து ஒரு டிஷர்ட் ஆல்ரெடி வச்சிருந்தேன் பீச் கலர்ல. பட் ஆனால் வீணா போயிடுச்சு. நான் வந்து வாங்கணும்னு நினைச்சிட்டே இருந்தேன், அதே கலர் வந்து வந்துடுச்சு. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ஒரு கிராப் டாப்பு. எம் சைஸ் தான், ஆனால் எல் சைஸ் மாதிரி இருக்கு. ஓ எஸ் தான். ஓ காட், ஆக்சுவலி இது எஸ் சைஸ், ஆனால் வந்து எல் சைஸ் மாதிரி இருக்கு. பட் ஆனால் இது போட்டால் கரெக்டாக இருக்கும். எனக்கு ஆக்சுவலி ஓவர் சைஸ்டு கிராப் டிஷர்ட் மாதிரி தான் நினைக்கிறேன். போட்டால் தான் தெரியும். போட்டுட்டு உங்களுக்கு எனக்கு அது பிக்சர் வந்து ஆட் பண்ணுறேன். அண்ட் தென் ஒரு பிளாக் கலர் பேக்கி பேண்ட். பிளாக் கலர் பேக்கி பேண்ட் உண்மையாகவே நான் வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன், வந்துருச்சு எப்படியோ. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா என் ஃப்ரெண்டு பாலாஜி எனக்கு கொடுத்த கிஃப்ட்டு. இந்த கிஃப்ட் எல்லாம் வந்து பர்த்டே அன்னைக்கே எல்லாமே வரல. எல்லாமே வந்து லேட்டாக தான் எனக்கு போச்சு. நான் சென்னை போகும்போது, சென்னை போயிட்டு அப்படிதான் வந்தது எல்லாமே. ஆக்சுவலாக எனக்கு வந்து டாய்ஸ் ரொம்ப பிடிக்கும். டாய்ஸ்ன்றதை தாண்டி இந்த மாதிரி பொம்மைஸ்லாம் எனக்கு ரொம்பவே பிடிக்கும். என்கிட்ட நிறைய இந்த மாதிரி இருக்கு. நான் என்னோட ஹாஸ்டல்லையுமே பார்த்தீங்கன்னா டெடிபியர் ஒன்று, அப்புறம் குட்டி டெடிபியர் ஒன்று இருக்கும். ஸோ இது மாதிரி எல்லாமே பார்த்தீங்கன்னா நானாக வாங்குறது இல்லை, எல்லாமே ஓசிலே எனக்கே வந்துடும். இந்த தடவை என் பர்த்டேக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவன் இதான் வாங்கி கொடுத்துருந்தான். ஃபர்ஸ்ட் டைம் வந்து பார்க்கும்போது எனக்கு புரியல, ஏன்னா இது வந்து ஸ்ட்ராபெரியா என்னது இது அப்படிதான் நினைச்சு நான் வந்து கேட்டேன். நான் யோசிச்சுட்டே தான் வாங்கினேன். வாங்கிட்டு அவன் சொன்னா இல்ல ஓப்பன் பண்ணி பாரு அப்படின்னு சொன்னா. ஓப்பன் பண்ணதுக்கு அப்புறம் கியூட்டா ஒரு விஷயம் இருந்தது. பாத்தீங்கன்னா தலையில ஓப்பன் பண்ண போறேன். ஸோ இந்த கியூட்டான ரேபிட் பொம்மை இதில் இருந்தது. இது வந்து செம்ம ஒயிட் கலர்ல இருக்கு. என்கிட்ட ஒயிட்ல இருந்துச்சுன்னா நான் அழுக்கு பண்ணிடுவேன். பட் இந்த மாதிரி பவுச் மாடல் இருக்கிறதுனால மேபி இது வந்து அழுக்கா ஆகாது. இன்னொரு விஷயம் நோட் பண்ணீங்கன்னா தெரியும், அந்த பவுச்சே வந்து நம்ம காது மாதிரி ஒரு மாடல்ல வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ பார்க்கவே செம்ம கியூட்டா இருந்தது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த பொம்மை. நான் வந்து சென்னை எடுத்துட்டு போக மாட்டேன், இங்கே இருக்கட்டும். சென்னை எடுத்துட்டு போனா நான் கண்டிப்பா அழுக்கு பண்ணிடுவேன். இங்க இருந்துச்சுன்னா அழுக்காகிறதுக்கு வேலையே கிடையாது. அடுத்தது வந்து ஒரு பெரிய கிஃப்ட் அண்ட் சர்ப்ரைஸ். அது வந்து எனக்கு சர்ப்ரைஸாகவும் நான் அதை கன்சிடர் பண்ணிப்பேன். எனக்கு இந்த பர்சன்ஸ்லாம் கிடைச்சது ஒரு மாதிரி கிஃப்ட் தானே, அதனால நான் அதை கிஃப்டாகவும் கன்வெர்ட் பண்ணிக்கிறேன். என்னோட ஃப்ரெண்டு முகுந்தன், அவன் சென்னையில இருக்கான். நான் சென்னை போயிட்டு செகண்ட் டே சென்னை ரீச் ஆயிட்டு மறுநாள் நான் வந்து இங்கே வெளில போயிருந்தேன் என் ஃப்ரெண்டு கூட, என் ரூம்மேட் கூட. ஆக்சுவலி மோஸ்ட்லி நாங்கள் 3 பேர் தான் போவோம். 3 பேர் போயிட்டு டீ குடிச்சிட்டு அப்படிதான் வந்துட்டு இருப்போம். அப்போ வந்து கால் பண்ணா இந்த மாதிரி எங்க இருக்கான்னு கேட்டோன்னே, அந்த மாதிரி வெளில இருக்கானே வரும்போது ரூம் வந்துட்டு போவோம். ஏன்னா அவனோட பிஜியும் என் பிஜியும் ரொம்ப பக்கம். ஸோ அப்படி சொன்னேன். நானும் ஓகே வரேன் அப்படின்னு சொல்லிட்டேன். அங்கே போய் போகலான்னு சொல்லிட்டு அந்த நேரம்னு பார்த்து செம மழை பெஞ்சிட்டு இருந்தது. ஸோ எங்களால் வந்து மூவ் பண்ணவே முடியல. ஆனால் ஒரு 1 hour கிட்ட மழை வந்து நின்றுடுச்சு. திருப்பி அவன் எனக்கு கால் பண்ணி எங்க இருக்கானோட, இவன் இப்படி கேட்கவே மாட்டான். அப்படிப்பட்ட பர்சனே கிடையாது. என்னடா இவனா இவ்வளவு தடவை கால் பண்றானேன்னு சொல்லிட்டு நான் எல்லா ஒர்க்கையும் முடிச்சு ஆடி அசைஞ்சு அவன் வந்து ரூமுக்கு டயர்டா இருக்கேன், நான் நாளைக்கு காலைல வந்து ஆஃபீஸ் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ரூமுக்கு போயிட்டா. நான் மட்டும் போய் நிக்கிறேன். அவன் வந்து இங்க இருந்து வரான்
கேக்க தூக்கிட்டு அந்த போட்டோஸ் மட்டும் நான் ஆட் பண்றேன். வீடியோலாம் அந்த நேரத்துல நான் எடுக்கல, ஏன்னா எனக்கு சுத்தமா தெரியவே தெரியாது. நான் வந்து சுத்தமா எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை, ஏன்னா அந்த ஒரு பர்சன் இதெல்லாம் செய்யக்கூடிய ஆளே கிடையாது. ஆக்சுவலி பெரிய சர்ப்ரைஸ், ஏன்னா இவ்வளவு எஃபோர்ட் போட்டு அந்த கேக்க பத்திரப்படுத்தி பாதுகாத்து வச்சிருந்து எனக்காக எடுத்து வந்திருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு வந்து இந்த மாதிரி எஃபோர்ட் போடுற கிஃப்ட்லாம் ரொம்ப பிடிக்கும். அது வந்து எனக்கு ஒரு மாதிரி ஸ்பெஷல் மூமெண்டா இருந்துச்சு, ஒரு மாதிரி ஜாலியா இருந்துச்சு. ஸோ அதுதான் வந்து என்னோட தேர்ட் ஒரு சர்ப்ரைஸ் அண்ட் கிஃப்ட். ஆல்சோ கடைசியா வீட்ல எனக்காக பண்ண கிஃப்ட். ஆக்சுவலி எனக்கு இந்த கிஃப்ட் தெரியும், நான் தான் போய் வாங்கினேன். ஆனா இதுன்னு நினைச்சு நான் போய் வாங்க போல, நாங்க போனதே வேற விஷயத்துக்காக, ஆனா வாங்கிட்டு வந்தது வேற விஷயம். லைஃப்லயே ஆக்சுவலி இதான் ஒன் ஆஃப் த காஸ்ட்லியஸ்ட் கிஃப்ட்னு நினைக்கிறேன். லாஸ்ட் டைம் அக்கா எனக்கு கிஃப்ட் பண்ண ஒரு ரிங், கோல்டு ரிங், கியூட்டா இருக்கும். அதே மாதிரி இது வந்து அம்மா எனக்கு அம்மாவும் அப்பாவும் வாங்கி கொடுத்த கிஃப்ட். இந்த வருஷம் பாத்தீங்கன்னா எனக்கு வந்து மலபார்ல இருந்து கிஃப்ட் வாங்கி கொடுத்திருந்தாங்க. அதனால தான் நான் மலபார்ல கேக் கட் பண்ணதுக்கான ரீசனும் வந்து நாளைக்கு என் பர்த்டேனா நாங்க இன்னைக்கே வந்து போயிட்டு வாங்கலாம்னு சொல்லிட்டு ஒரு பிளான்ல தான் போனோம். வந்து காப்பு மாடல்ல பிரேஸ்லெட், அது பேர் எனக்கு தெரியல, ஹாஃப் மாடல்ல வந்து உங்களுக்கு ஒரு மாதிரி சாலிடா இருக்கும், கீழே மட்டும் செயின் வந்து அட்டாச் பண்ணிருப்பாங்க. அந்த மாதிரி எனக்கு பிரேஸ்லெட் வந்து வேணும். அக்காக்கு வாங்கியிருந்தாங்க, ஆக்சுவலி அது பார்க்க சூப்பரா இருந்தது. ஸோ அது மாதிரி எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இருந்தேன். நான் ஆல்ரெடி போட்டிருக்க கோல்டு பிரேஸ்லெட் வந்து ஒரு தடவை அருந்து போச்சு, நான் பஸ்ல எங்கேயோ போகும்போது அருந்து போயிடுச்சு. ஸோ அதனால பயந்துட்டே வந்துட்டு எனக்கு அது மாதிரி வேணும் அப்படின்னு நான் வந்து சொல்லியிருந்தேன். அதுதான் எனக்கு பர்த்டே கிஃப்டா வாங்கி தரேன்னு வந்து முத நாள் தான் என்கிட்ட வந்து சொன்னாங்க, உனக்கு எந்த மாதிரி மாடலை பிடிக்கும் அந்த மாதிரி மாடலை நீ வந்து வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு. இங்கேருந்து நாங்களும் கிளம்பி போகணும், கடைக்கடையா ஏறணும். நான் கேட்ட மாடல் எதுவுமே இல்லை. கடைசியா போனது மலபார். மலபார்லயே போய் பாக்குறோம், அந்த மாடல் மட்டும் இல்லை. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நீங்க வந்து ஆர்டர் கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து வந்துடும், ஆனா எப்ப வரும்னும் போது ஒரு மாசத்துக்கு அப்புறம்னே எங்க அப்பா அப்பதான் சொல்றாங்க, இல்ல இல்ல எங்களுக்கு நாளைக்கு வேணும், ஏன்னா நாளைக்கு வந்து என் பொண்ணுக்கு பர்த்டே அப்பதான் சொல்றாங்க எங்க அப்பா. சோ அதனாலதான் அவங்க கேக்குமே அரேஞ்ச் பண்ணாங்க. இப்ப வந்து ஒரு கிளான்ஸ் வந்து எல்லாத்தையுமே பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு பாத்துட்டு இருந்தேன். அப்ப திடீர்னு என் கண் வந்து டைமண்ட் செக்ஷன்ல போச்சு. நான் இதுக்கு டைமண்ட் செக்ஷன்ல பார்த்தேன்னா, ஃபர்ஸ்ட் பார்ப்போம், அந்த மாதிரி மாடலை பிடிச்சிருந்துச்சுன்னா அதே மாதிரி கோல்ட்ல வந்து நம்ம பார்த்துக்கலாம், அதே மாதிரி சிமிலர் மாடல்ல பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மைண்ட் செட்ல நான் வந்து போனேன். நிறைய மாடல் வந்து பார்த்தா எனக்கு ஒரு மாடல் வந்து பிடிச்சிருந்தது. கடையிலையும் போனேன், எனக்கு எந்த பிரேஸ்லெட்டுமே பிடிக்கல. இந்த பிரேஸ்லெட் எனக்கு பிடிச்சதுன்னு சொன்னேன்னு எங்க அப்பா வந்து வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லிட்டாங்க. எனக்கு வந்து ஒரே ஷாக், ஏன்னா நாங்க வாங்க வந்த பட்ஜெட் வேற, நான் சூஸ் பண்ணி வச்சிருக்க பட்ஜெட்டே வேற. நான் அப்படியே எங்க அப்பாவை பாக்குறேன், எங்க அம்மாவை பாக்குறேன். எங்க அம்மா உன்னை நான் என்ன வாங்க சொன்னா நீ என்ன வாங்குற அப்படின்ற மாதிரி கேட்டாங்க. அப்பா உடனே இல்ல அவளுக்கு அதான் பிடிச்சிருக்குன்னா அதே வாங்கிக்கிட்டோம் அப்படின்னு. எங்க அம்மாவும் சரி உனக்கு அது பிடிச்சிருக்குன்னா வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதான் நான் வந்து அங்க சூஸ் பண்ணது. எது கிளம்பி போனது, எல்லா கடையிலையும் சர்ச் பண்ணது, மலபார்ல போயிட்டு இதான் வாங்க போறோம் அப்படின்றது உண்மையாவே எனக்கு தெரியாதுங்க. நான் கடைசி வரைக்கும் அந்த பிளான்ல எல்லாம் இல்லை. நான் என்ன நினைச்சேன்னா, எங்க வீட்டுல எனக்கு வந்து டைமண்ட் வாங்கி தர மாட்டாங்க, அவ்வளவு காஸ்ட் கொடுத்து வாங்கி தர மாட்டாங்கன்னு தான் உண்மையாவே இருந்தேன். இதான் கைஸ் நான் உங்களுக்கு ஷேர் பண்ண நினைச்ச விஷயம். அப்புறம் இன்னொரு சஜஷனும் உங்கள்கிட்ட கேட்கலாமான் இருந்தேன். ஒர்ஸ்ட் கிளைண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் நான் வந்து வீடியோ போடலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யோசனையிலே இருக்கேன். அவங்க ஃபேஸ் ரிவீல் பண்ணலாமா வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா ஐம் ஷுர் நான் ஃபேஸ் வந்து ரிவீல் பண்ண மாட்டேன். ஆனா அங்க நடந்த இன்சிடென்ட், லைக் அங்க என்னென்ன நடந்துச்சு அதெல்லாம் வந்து நான் உங்களுக்கு பிளர் பண்ணி வேணா போடுறேன். அந்த மாதிரி ஒரு சீரீஸ் ஆரம்பிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருக்கேன். அப்படி உங்களுக்கு வேணும்னா நீங்க வந்து கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க அப்படின்னு ஏதாவது வந்து கமெண்ட் பண்ணுங்க. ஸோ இதோட நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். உங்க அடுத்த வீடியோ வந்து பாக்குற வரைக்கும் பாய்.